அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு துறையிலையுமே ஏராளமான வேலைவாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மருத்துவம் சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எம்பிபிஎஸ்ஸையும் தாண்டி ஃபார்மசி போன்ற படிப்புகளும் இருக்குது. இன்று ஃபார்மசி படிப்புகள் உலகளாவிய வேலைவாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு துறையாக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஃபார்மசி மருந்து உற்பத்தி துறை சார்ந்த படிப்பு. இந்த ஃபார்மசி படிப்பு எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம், இந்த நம்ம இந்தியாவில் ஃபார்மசி படிப்புக்கான சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கொரோனாவுக்கு பின்னாடி இந்தியாவின் மருந்து உற்பத்தி துறை பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரி மீது உலகத்தினுடைய பார்வை விழ ஆரம்பித்தது. ஏன் அப்படின்னா 2023-24 நிதியாண்டில் மட்டும் இந்த துறையினுடைய லாபம் $65 பில்லியன். இனி வரக்கூடிய ஆண்டுகள் 2030 $130 பில்லியன் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த தடுப்பூசி சப்ளையர் யாருன்னா நம்மளுடைய இந்திய நாடு தான். 160% இந்தியா தான் தயாரிக்கிறது. பிற நாடுகளோடு ஒப்பிடும்போது விலையும் குறைவு. அதனால தான் சர்வதேச அளவில் மருந்து உற்பத்தி துறையில் 20% வணிகத்தை நம்ம இந்தியா கையில் வச்சிருக்கு. 60,000க்கும் மேற்பட்ட மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகளும் இந்தியா தான் கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்தியாவை உலகத்தின் மருந்தகம் என்று பெருமையாக சொல்கிறாங்க. இந்த மருந்து உற்பத்தி துறை சார்ந்த படிப்பு பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. ஆரம்ப காலத்தில் மாணவர்களுக்கு இந்த படிப்பினுடைய மீது அவ்வளவா ஆர்வம் கிடையாது. அப்படியே இந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் நம்ம இந்தியாவில் வேலை கிடைக்காது, வெளிநாடுகளுக்கு தான் சென்று வேலை பார்க்குறோங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணம் இருந்துச்சு. பிஃபார்ம் முடித்தவங்களுக்கும் உலகளாவிய வேலை வாய்ப்புகளும் இருக்குது. அதுலேயும் எம்ஃபார்ம் அல்லது அதில் நீங்கள் ஆராய்ச்சி படிப்பு படிக்கணுன்னாலும் நம்ம இந்தியாவில் சிறந்த கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ நீங்கள் பிஃபார்ம் 4 வருடங்கள் முடித்ததுக்கப்புறம் எம்ஃபார்ம் முதுநிலை படிப்புக்கு நீங்கள் சேரணுன்னா GPAT அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வை நீங்கள் எழுதணும். இது 2018ஆம் ஆண்டு வரை AICET அப்படிங்கிற நிறுவனம் நடத்திட்டு இருந்தது. இப்போ அந்த 2018க்கு பிறகு NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற நிறுவனம் நடத்திட்டு இருக்கு. இந்த GPAT தேர்வு மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் நீட், JEE போன்ற தேர்வுகளையும் இந்த அமைப்பு தான் நடத்திட்டு இருக்கு. இந்த GPAT தேர்வு எப்படி தேர்வு நடைபெறும் என்றால் இணையவழி மூலியமாக தான் இந்த தேர்வு நடைபெறும். 3 மணி நேரம், 500 மதிப்பெண், 125 கேள்விகள் கேட்கப்படும். இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா இந்த ரேங்க் அடிப்படையில் AICET அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற ஃபார்மசி கல்லூரிகளில் எந்த கல்லூரியில் வேணாலும் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். இந்த பிஃபார்ம் முடித்த மாணவர்களுக்குன்னே நம்மளுடைய இந்தியாவில் மிக சிறந்த ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. அது NIPER, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது இந்தியாவில் 7 இடங்களில் செயல்படுது. 1 பஞ்சாப் மாநிலம் மொஹாலி, 2 கொல்கத்தா, 3 அகமதாபாத், 4 ஹாஜிபூர், 5 கெலக்காத்தி, 6 ரேபரேலி, 7 ஹைதராபாத். நம்ம தென்னிந்தியாவில் ஹைதராபாத்தில் மட்டும்தான் இந்த நிறுவனம் இருக்குது. இது தி மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்டு ஃபெர்டிலைசர்ஸ் துறையின் கீழ் செயல்படுது. இது 1998 தொடங்கி 2007 ஆராய்ச்சி நிறுவனமாக உயர்த்தவும் பட்டது. இந்த பிஃபார்ம் முடித்த மாணவர்கள் இத்துறையில் முதுநிலை ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கலாம். இந்த சர்வதேச அளவில் சிறப்பிடம் பெற்றக்கூடிய நிறுவனத்தில் படிக்கும் பொழுது நீங்கள் சர்வதேச நிறுவனங்களில் ஆராய்ச்சி பணிகளையும் சேர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த GPAT தேர்வு முடித்தவங்க மட்டும்தான் இதில் சேர முடியுமானா கிடையாது. இந்த GATE, நெட் போன்ற தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றவங்க ரேங்க் அடிப்படையில் இந்த கல்லூரியில் சேர்ந்து உங்களால் படிக்க முடியும். அதே போல் இந்த எம்ஃபார்மில் சில கோர்சஸ் இருக்குது. பாராமெடிக்கல் டெக்னாலஜி, ஃபார்முலாஸ், ஃபார்மசி ப்ராக்டிஸ், கிளினிக்கல் ரிசர்ச் போன்ற கோர்சஸ் இருக்குது. இதில் பிஃபார்ம் முடித்த மாணவர்கள் மட்டும்தான் சேர்ந்து படிக்க முடியும். இதில் MS ஃபார்ம் போன்ற முதுநிலை பட்ட படிப்புகளும் இருக்குது. இந்த MS ஃபார்ம் டெக்னாலஜியில் 7 வளாகங்களில் 91 இடங்கள் இருக்குது. இதில் பிஃபார்ம், MSc பயாலஜிக்கல் சயின்ஸ் முடித்த மாணவர்கள் சேர்ந்து படிக்க முடியும். அடுத்து மெடிக்கல் கெமிஸ்ட்ரி படிப்பில்
133 இடங்கள் இருக்குது. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் படிப்பில் 51 இடங்கள் இருக்குது. இதில் பிஃபார்ம், எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்து முடித்த மாணவர்கள் சேர்ந்து படிக்க முடியும். வெறும் 5 இடங்கள் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெடிசின் படிப்பில் பிஃபார்ம், பிஏ எம்எஸ்சி பாட்டனி படித்து முடித்த மாணவர்கள் சேர்ந்து படிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஃபார்மில் இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் பிஃபார்ம் முடித்த மாணவர்கள் மட்டும் இல்லைங்க, பிற துறை இளநிலை பட்ட படிப்பு முடித்த மாணவர்களும் சேர்ந்து படித்து பயன்பெற முடியும். அதில் எம்பிஏ ஃபார்ம் பிரிவில் பாராமெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற படிப்பு உண்டு. அதில் பிஃபார்ம், பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்எஸ்சி கெமிக்கல், லைஃப் சயின்ஸ் போன்ற கோர்ஸ் முடித்த மாணவர்கள் சேர்ந்து படிக்க முடியும். இது மொத்தம் எத்தனை சீட்டு அப்படின்னா 1158 சீட்டுங்க. இது மத்திய அரசினுடைய இட ஒதுக்கீட கடைபிடிக்கப்படுகிறது. இது மாணவர்களுக்கு இன்னும் ஒரு சலுகை என்ன அப்படின்னா கல்வி உதவித்தொகை திட்டங்களும் இங்கே நிறையவே இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் இதை தவிர பிஃபார்ம் படித்து முடித்த மாணவர்களுக்கு என்ன இன்டிகிரேட் பிஹெச்டி அப்படிங்கிற படிப்பும் இங்கே தராங்க. இதற்குன்னு ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கா அப்படின்னா கிடையாது. இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகளில் நீங்கள் வாங்கிய மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களை நேர்முக காணல் மூலம் எடுத்துக்கிறாங்க. இது ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா கல்வி கட்டணம் ஆண்டுக்கு 60,000லிருந்து 1,00,000க்குள்ளே தான். இந்த படிப்புகள் எல்லாமே NIPER நிறுவனத்தில் தான் இருக்கா அப்படின்னா கிடையாதுங்க. இந்தியாவில் IITக்கள் போன்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களையும் ஃபார்மசி படிப்புகள் ஏராளமாக இருக்குது. இந்த மருந்து துறை சார்ந்த படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபார்மசி படிப்புகளும் நிறைய வேலை வாய்ப்புகளும் உலகளாவிய ஆராய்ச்சி படிப்புகளையும் உங்களால் படித்து வாழ்வில் வெற்றி பெறையும் முடியும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. நன்றி, வணக்கம்.